அன்பான சீனியர் சிட்டிசன் தலைவர் சுந்தர் தியாகராஜனுக்கு வணக்கம். தேனி சங்கத்திலேருந்து மணிகண்டன். நான் மொட்டை எடுத்திருக்கேன், உடனே யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிடாத. கண்ணாடி நல்லா ஏற்றி போட்டு பார்த்து இந்த வீடியோ உனக்கு தான். அதாவது உன் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. சாரி, எடுத்தார். எடுத்து கேட்டேன், கொஞ்சம் கேள்விகள் கேட்டேன். கொஞ்சம் விஷயத்துக்கு மேலே எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் அல்லக்கை ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான்ல அசோக்குன்னு சொல்லி, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பேசினேன். அதில் எனக்கு திருப்திப்படலை. நான் ஏதோ மீட்டிங் போகிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுந்தர் தியாகராஜனை பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உனக்கு ஒரு 15 தடவை நான் ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோனு கூட நீ எடுக்கவே இல்லை, கூப்பிடவும் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது இதை மக்களை இரிட்டேட்டிங் பண்ணுறதுக்காகலாம் போடலை. நேற்று உன் பேச்சில் ரொம்ப திமிரு, ஆணவம், அதுக்கப்புறம் தற்பெருமை, உச்சபட்ச புரட்டு பொய்யெல்லாம் நான் பார்த்தேன். பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் ஒன்றெல்லாம் பேசுகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சு. உன்னை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் பிடிக்கலன்றதுக்காக நான் வெளியே போயிடுவேன். அப்படியே ஒட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். சும்மா உன்ன மாதிரி செம்பு தூக்கிட்டு தேவைப்பட்டால் பேசுகிறது, தேவையில்லைனா தூக்கி போடுறது அப்படிலாம் வச்சுக்க மாட்டேன். பிடிக்கலன்னா உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது. நீ ஒரு தற்பெருமையோட உச்சம், அதனால் உன்ட்ட எனக்கு பிடிக்காது. எல்லாத்துலேயுமே நான் தேன்னு சொல்லுவேன். அதனால் உன்ட்ட நான் பேசுகிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, விலகிறது இல்லை, உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. நீ ஒரு ஆளாகவே நான் மதிக்கிறது இல்லை என் பார்வையில். விட்டுட்டேன். நேற்று தனிநபர் விமர்சனம் உங்கள் 2 பேர்த்துக்கு எதுக்கடா பண்ணுறீங்க? உன் குடும்பத்தவோ இல்லை உன்னையவோ இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கணுவோ யாராவது ஒருத்தனை நான் உங்கள் பேரை சொல்லி ஊரை சொல்லி தெருவை சொல்லி ஏதாவது ஒன்று நான் உங்களை பேசியிருக்கணும். நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா சரி, நம்ம மனசு ஏற்றுப்போம். இப்போ காலையில் பேசும்போது என்ன சொல்லி வராங்கன்னா, நாங்கள் தான் பெரிய சங்கம், நீங்கள் சொல்கிறது பூரா எங்களை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவனையுமே சங்கம் வைக்கலையா? மற்றவனையுமே சங்கம் அமைக்கலையா? மற்ற சங்கத்துங்கள் எதுவுமே கோர்ட்டுக்கு வர்றது இல்லையா? உன்னையை தவிர மற்ற எல்லாமே கோர்ட்டுக்கு வராங்க எனக்கு தெரிஞ்சு. உன்னையை தவிர்த்து 50 பேர் 100 பேர் வச்சு சங்கம் வச்சவங்க கூட கோர்ட்டுக்கு அவனால் என்ன முடியுமோ அதை நீதிமன்றத்திட்ட கத்தி அந்த 50 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன். உலகத்திலே சங்கம் வச்சுருக்கேன்னு சொல்லி ஏற்பட்ட காசு வசூல் பண்ணதில் நீ ஒரு ஆள். நீ மட்டும்தான் கோர்ட்டுக்கு இது வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன். அதுக்கப்புறம் கோர்ட்டில் நடக்கிற விஷயத்த உடனே யூடியூப்பில் போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவேன். அதிகபட்ச சிறந்த பணி நீ இது மட்டும்தான் பண்ணியிருக்க. இதை தாண்டி நீ எதுவுமே பண்ணலை. சீரும் சிறப்புமாக செஞ்ச வேலை அது ஒன்று மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணுற? சந்தா, வருஷ சந்தா, 3வது சந்தாவுக்கு வந்துட்டேன். ஏற்கனவே 2 சந்தா வாங்கி கோடிக்கணக்கில் கோர்ட்டில் செலவு பண்ணி தள்ளிட்டேன். அதனால் உனக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ அடுத்து 3வது சந்தா கொடுக்குறவனுக்கு மட்டும் நீ ஃபோன் எடுத்து பேச, மற்றவனுக்கு பேச மாட்டேன். ஏன்னா நீ பெரிய இந்த ஹரிச்சந்திரன் இல்லையா? அதனால் உன்னை பார்க்குறதே பெரிய விஷயம். உங்கள்கிட்ட இந்த சந்தா கட்டவனுக்கு பூராமே எல்லாம் வாங்கி தள்ளி குமிச்சிட்டேன். அதனால் இப்போ அடுத்தவனுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு காசு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். கேவலமாக இருந்துச்சு அந்த ஆடியோ பார்க்கும்போது. இருந்தாலும் விஷயத்துக்குள்ளே வரேன். உன்னை உன் பேரை சொல்லி நான் எங்கடா பேசினேன்? எந்த இடத்துலடா உன்னை பற்றி நான் பேசினேன்? எடுத்த வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் மணியண்டேன்ற சொல்லு. எந்த இடத்துலடா நான் உன்னை பேசினேன்? உன்னை தரைக்குறைவாக பேசியிருக்கணும், உன் வார்த்தையை பேசியிருக்கணும், உன் பேரை சொல்லியிருக்கணும், ஊரை சொல்லியிருக்கணும். எந்த இடத்துலடா நான் உன்னை பற்றி பேசினேன்? 3 நேரம் சோத்தை தின்னுட்டு வேலை வெட்டிஇல்லை அப்படின்னா வாரத்தில் கோர்ட்டு அன்னைக்கு வீடியோ போடுறேன், மிச்சம் எவனாவது வயிறுக்கு வீடியோ போடுறேன், இல்லையா ஆடியோவில் கண்டா வயிற, இல்லைனா நீ பெரிய ஆள்னு பேசுகிற. இந்த 4 விஷயத்தை தவிர்த்து நீ என்ன மைத்த பிடுங்கினது வரைக்கும்? என்னத்தரா பிடுங்கின? என்ன பிடுங்கி தள்ளிட்டது வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு மசரும் பண்ணலை. உன் கூட இருக்கணும்னு அதை தான் சொல்லி தொலைகிறேன். பிளாட் எடுக்கிறதுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் தேனி சங்கத்துக்காரங்க எடுத்து கொடுப்பாங்க, எங்கே போகணும்னு சொல்கிற. மானம் கட்டவனே அதை அப்படியே மாற்றி பேசுகிற. நேற்று நீ என்ன மைத்த பிடுங்கினாங்க? இன்னும் அடுத்து வேறு சங்கத்தில் ஆளை சேர்த்து நீ என்ன பண்ண போகிற? இதில் நான் வேற உங்கள்கிட்ட சேரலன்னு சொல்லி வேற உனக்கு ஒரு கோவம் வேற வருதுன்ற. நீ என்னடா ஆளு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சேர்றதுக்கு? உங்கள்கிட்ட சேர்ந்த உன்னைய எல்லாமே காரி துப்பி கழுவி ஊற்றுறாங்க. ஊற்றாதவே உன்னை எவேரிக்க, பேசாதே எவேரிக்காது. நீயே வேறு வெக்கமில்லாமல் சொல்லிக்கிற. பூராமே என்னை தான் வயிறாங்கண்டு.
சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் உனக்கு மட்டும் மரியாதையே கொடுக்குறது கிடையாது, உன் வயசுக்கு மரியாதை கொடுக்குறது கிடையாது, உன் புத்திக்கு மரியாதை கொடுக்குறது கிடையாது. போகிற இடமெல்லாம் கேவலப்பட்டு போய் நிற்கிற. பின்ன என்ன மயத்துக்கு உன் கூட வந்து சேர? நீ உங்கள்கிட்ட என்ன நல்ல குணம் நல்ல கேரக்டர் இருக்குது உன்கிட்ட வந்து சேர? ஒரு மயிருமே கிடையாது. அதில் எதுக்குடா உனக்கு கடுப்பாகுது? 2 தடவை மீட்டிங் போட்டால் நீ வரலன்டா. நீ உன்கிட்ட நான் எதுக்குடா வரணும்? நான் உன்னை ஏதாவது கூப்பிட்டுருக்கேன், என் கூட வா என் கூட வந்து சேர்ந்துக்க, நம்மளாம் போய் மொத்தமாக பிடுங்கி தள்ளுவோம்னு. நீ உன் வேலையை பார்க்குற, நான் என் வேலையை பார்க்குறேன். பின்ன என்ன மயத்துக்கு நேற்று இவ்வளோ தூரம் என்னை தனிப்பட்டு பேசணும்? உனக்கு எனக்கு என்ன இருக்குது? என்னடா இருக்குது? ஒரு மயிருமே கிடையாது. நான் முந்தானத்து வரைக்கும் உன்னை பற்றி பேசலை. எல்லா சங்கங்களும் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போ தூங்கினவனுக்கு கோபம் வந்திருக்கும். அப்போ நீ தூங்குறியா? முடிச்சிருக்க வேலை ஓடிக்கிட்டு இருக்கியா? கிட்டத்தட்ட 96 சங்கம் இந்த நியோமேக்ஸ் பதிஞ்சிருக்கு. அப்போ நீ மட்டும்தான் அதில் இருக்கியா, மற்றவனுமே கிடையாதா? அப்போ அறமுட்டாள் மாதிரி பேசுறியா, வேணும்னு பேசுறியா? உச்சபட்ச திமிரு. நான் வீடியோன்றாலும் ரொம்ப மரியாதையாகவும் லேடிஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருவாங்கன்றக்கா மரியாதையோட பேசுகிறேன். ஒரு மயிரும் கிடையாது. கேட்டால் 1 கோடி ரூபா செட்டில்மெண்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். கம்பெனிக்காரங்கிட்ட போய் அல்லக்கை வேலை பார்த்தேன். 6 ஏக்கர் உனக்கு பஞ்சு கொடுத்தேன். 6 ஏக்கரை யார்கிட்ட விற்றேன்? பாதிக்கப்பட்டவன்ட்டே விற்றேன். வேறு என்ன செஞ்சேன்? பாதிக்கப்பட்டவன்ட்ட பாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினேன், விற்றேன். டிடிஎஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்கல, எதுவுமே வாங்கி கொடுக்கல. அவங்ககிட்ட வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷமாச்சு. அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கிட்ட இருக்க வேண்டிய 1 லட்ச ரூபாய்க்கு போட்டவனுக்கு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து இவங்ககிட்ட பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு நீ என்ன வேலை வைக்கிற? இதுக்கு நீ பிளாட்டை விற்கணும்? புத்திக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருக்கலாம்ல. பாதிக்கப்பட்டவங்களே பல லட்சம் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட காசை வாங்கி கம்பெனிக்காரன் சொன்னான்னு சொல்லி அவங்ககிட்ட காசை வாங்கி இங்கிட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்ககிட்ட இவனை ஏன் கெடுக்கணும்? அவனுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டியா? டிடிஎஸ் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டியா? அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டியா? எல்லாம் பண்ணிட்டியா? உன் பேரில் தானே போச்சு. யார் கம்பெனிக்கு செம்பு தூக்குனா? நீயா நானா? யார்? எதுலையாவது ஒரு பேப்பரில் நாங்கள் வந்திருக்கோமா? ஒரு சீனில் நின்றுருந்துருக்கோமா? முக்கியமான விஷயங்களுக்கு 4-5 தடவை போய் பார்த்துருப்போம். 4-5 தடவையுமே ஏமாற்றமும் துக்கமும் தான் மிஞ்சிச்சு. அவங்கள நாங்கள் நம்புறதே கிடையாது. நாங்கள் தனித்துவமாக நிற்கிறோம். உன்ன மாதிரி அவங்களவே காலம் சுற்றி அவன் என்ன சொல்கிறானோ அந்த அப்டேட்டை தான் அந்த வாய்ஸ் மெசேஜில் போடுவேன், வீடியோவில் போடுவேன். சுயம் ஒன்றுமே இருக்காது. இதை தாண்டி லாயருக்கு நான் பீஸே கொடுக்கலன்னு நீ சொன்னேன். நேற்று ஒரு பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு சொன்னேன். இருந்தாலும் இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த ரஜினி என்கிட்ட வந்து லாயரு. அந்த வழக்கறிஞருக்கு எத்தனை லட்சம் இது வரைக்கும் நான் அக்கௌண்டபிளாக ஜிபே தான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஹியரிங்கும் ஜிபே தான் பண்ணியிருக்கேன். போன முந்தின ஹியரிங் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். டேட்டோட டைமோடு இருக்கணும். அறிவு கட்ட முட்டா தாயோலி. புரியுதாடா சுந்தர் தியாகராஜா? உன் வயசுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், பேச வைக்கிற. ஏன்னா உன் திமிரு, உன் காழ்ப்புணர்ச்சி, உன் மண்டையில் இருக்கக்கூடிய வெறி, அடுத்தவன் மேலே அப்படியே பேசி தள்ளுறது, உனக்கு என்னடா கிடச்சிருச்சு இதில்? அவனுக்கு என்ன கிடைக்கிது அடுத்தவனை பேசுகிறதுனால? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு மட்டும் பண்ணுங்கடா. அடுத்தவனை ஏன் திணிக்கிறீங்க? இது பண்ணுன்ட்டு. ரஜினிக்கு நான் பீஸ் கொடுத்தேன், நீ எதுவும் பீஸ் கொடுக்க போறியா? அது எனக்கு தான் வழக்கறிஞராக இருந்துச்சு, என் சங்கத்துக்கு தான் வழக்கறிஞராக இருந்துச்சு. யூடபிள்யூ ஒன்று பார்த்துருக்கு. அதுக்கிட்ட என்னென்னலாம் பேச முடியுமோ பேசி கறந்துக்கிட்டு அந்த பாசிட்டிவ் பூரா நெகட்டிவிட்டியாக அப்படியே மாற்றி பேசுகிறது. அது உங்ககிட்ட சொல்லியிருக்கு. எனக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கு, எடுக்கல. என்கிட்டையும் காலையில் பேசிச்சு. வீடியோ பார்த்துட்டு என்னங்க இவன் அப்படியே மாற்றி பேசி வச்சு இவன் மனுஷனாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அது என்ன கேட்டுச்சு? செட்டில்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, ஆர்டர் போட்டாங்களா, எனக்கு ஒரு 10% உங்கள் சங்கத்தில் சொல்லி உங்கள் மக்கள்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட்டு, அதுக்கு பேர் தான் பீஸா. இப்போ ஒவ்வொரு வழக்குக்கு கொடுக்குறதுக்கு பேர் பீஸ் கிடையாது, அதுக்கு செலவு கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. புரியுதாடா? அறவேக்காடு எப்படி 10% பத்திரம் எத்தனை பேர் பதிகிறாங்களோ அதில் எனக்கு ஏதாவது கமிஷன் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குது. சரிங்க, கடைசியில் முடியட்டும், வாங்கி தரேன் அப்படின்னு இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன். இது உங்ககிட்ட சொன்னதுக்கு நீ என்ன சொல்லி வர? ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வர. இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே ரஜினிக்கு போட்ட எல்லா பேமெண்ட்டு ஜிபே வரைக்கும் நான் அமுச்சு விட்றேன். மருந்து குடி செத்து போயிருவியா? பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி செத்து போயிருவியாடா? இந்த பொழப்பு உங்கள் 2 பேத்துக்கு எதுக்கு அந்த பொழப்பு பிழைக்கிறீங்க? எதுக்கு இந்த பொழப்பு பிழைக்கிறீங்க? நான் மக்கள்கிட்ட காசு வாங்கினதுக்கு பிளாட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி 5000 பிளாட்டு ரீச் ஆக போகுது. அதில் குறைஞ்சது 4000 பிளாட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தோம். நாங்கள் ஏர்டெல் டவர் மாதிரி டவராக இருந்தோம். 10 டீம் போட்டிருக்கேன். மெட்ராஸு, திருச்சி, உன் ஊர்லேயும் போட்டிருக்கேன். அறிவு கட்டவனே உன் ஊர்லேயும் போட்டிருக்கேன். 10 ஊரில் போட்டிருக்கேன். 10 ஊரில் போட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் சரண் நம்பருக்கு அமைச்சு விட்டா சரண் நம்பர் வந்து எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுவாப்புல. யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க. ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு பிட் பண்ணால் 48 மணி நேரம் ஈவினிங் 6 மணி வரைக்குமே
ஒரு ஆட்டோ பிட்டு போட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாராவது எக்ஸ்ட்ரா போடுறாங்களான்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன கொடுக்குறோம். யாருக்கு அங்கே உட்காந்து லேப்டாப் உட்காந்து பெட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ் கொடுக்குறோம். விருதுநகரில் ஒருத்தவங்க, சிவகாசியில் ஒருத்தவங்க, தேனியில் ஒருத்தவங்க, திருச்சியில் ஒருத்தவங்க, மெட்ராஸில் ஒருத்தவங்க, கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க, இப்படி ஒரு 7-8 பேரை போட்டிருக்கோம். நான் வீடு பார்த்து அதுக்குள்ளே லேப்டாப் சிஸ்டம் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். அறிவுகட்ட முட்டா பையில எங்கடா நான் போட்டிருக்கேன்? அந்த சங்க ஆஃபீஸில் தகரத்துக்கு கீழே ஒரு 2 நாள் கேம்ப் போட்டோம், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வந்து அவங்கவுங்க பிட் பண்ணுறாங்க. அங்கங்கே உட்காந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோம். இதுவும் எவ்வளோ பெரிய பொய் பொருட்டு. உன் வாயில் என்னதே உண்மை பேசிடுவேன், அதில் இல்லாமல் இன்னொரு வார்த்தை வேறு சொல்கிறேன். மணி வந்து பாலா கிட்ட கள்ள உறவு வச்சுருக்காரு அப்படின்னு. நான் கள்ள உறவு வச்சுருக்கேன். அப்போ நீ அந்த ஆளுக்கு பாலாவுக்கு நம்மளுக்கு நீ பொண்டாட்டியாக இருந்தியா? நான் கள்ள உறவு வச்சுருக்கேன் அப்படின்னா நீ பொண்டாட்டியாக இருந்த அப்படின்னா நேராக புருஷனை விட்டுட்டு உங்கள்கிட்டயே வந்து பேசிடலாம்ல எதாக இருந்தாலும். நீ அந்த ஆளுக்கு பொண்டாட்டியாக இருந்த அப்படின்னா நீ நேராகவே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், தப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் கள்ள உறவு வச்சுருக்கோம் அவங்க கூட, நீ நல்ல உறவு வச்சுருக்க, நீ பொண்டாட்டியாகவே அவனுக்கு இருக்குன்னு கூட வச்சுக்க 2-3 வருஷத்துக்கு, உங்கள்கிட்டே நான் நேராக வந்து பேசுகிறோம். 70 வயசில் உனக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை உன் வாயிலிருந்து வருது அப்படின்னா உன்னெல்லாம் என்னடா பேசலாம்? நான் அவன்கிட்ட கள்ள உறவு வச்சுருக்கேன், நீ என்ன உறவு வச்சுருக்க? அவன் உலகத்து எல்லாத்துக்கிட்டையுமே கூப்பிட்டுதான் பேசுகிறான், எவனுக்கு என்ன கொடுத்தியான்? இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்ல முடியுமானே பார்க்குறேன். என்கிட்ட யாத்தையும் பார்த்தேன். நாங்கள் விலையை வந்துட்டோம் பஞ்சாயத்தில். அன்றைக்கி இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1.25 வருஷம் ஆயிடுச்சு. 4-5 தடவை பார்க்க போயிருக்கேன். 4-5 தடவையுமே அதே பழைய உருட்டுதேன். என்ன செய்ய சொல்கிறேன்? கோர்ட்டில் தான் நம்பி பேசாமல் உட்காந்துருக்கோம். ஆனால் வாரத்தில் 3 நாள் போயிடுறேன். ஓசி சோர்ஸ் இங்கே கிரீன் ராயலுக்கு வந்துடுறேன். 3 நாள் ஜாலியாக அப்படியே வந்துங்க உட்காந்து இது 3 இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குற்றாலம் போயிடுறேன். போகும்போது இங்கே வந்து உட்காந்து அவங்க ஆளை கழுவி விட்டு அங்கே உட்காந்து 3 நாளைக்கு 2 நாளைக்கு சோத்தை தின்னுட்டு எந்திரிச்சு போயிடுறேன் கிரீன் ராயலில். உனக்கு என்ன கேவலப்பட்ட கேடுகட்ட பொழப்பு? உன்னையெல்லாம் பேசினா 1,50,00,000 சொல்லலாம். பாதிக்கப்பட்டவன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு பேசுகிறேன். இது பேர் செட்டில்மெண்ட்டாடா? நிறுவனத்திட்டருந்து கையில் வாங்கி கொடுத்தியா? கொடுக்கல. அவங்க கொடுக்குற நிலமையில இல்லைன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இடத்த விற்று கொடுக்குறதுக்கு என்ன மையத்துக்கு நீ கொடுத்த, அது கோர்ட்டே கொடுத்துருக்கும்ல. அவனை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண விடாமல் அவன் பாண்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த 1 லட்சம் போட்ட வேண்ட கொடுத்து விட்ருக்கேன். இந்த உள்ளடி வேலை, இந்த புரோக்கர் வேலை நீ என்னத்துக்கு பண்ணுற? 6 ஏக்கர் இன்றைக்கி தான் அவன்கிட்ட கேட்டதுக்கு 6 ஏக்கரில் மிச்சத்தை கம்பெனிக்காரங்க எழுதி வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறேன். இடத்த விற்க சொன்னால் இடத்த விற்றுடுற. இந்த சீனில் நாங்கள் எங்கேயாவது வந்திருக்கோமா? இதெல்லாம் மனசில் வச்சுட்டு என்ன மையத்துக்கிட்ட அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறீங்க? உங்கள் 2 பேத்துக்கு வேறு வேலையே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் பற்றியும் பேசுவீங்களா? உங்களை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? உங்கள்கிட்ட பேசி என்னடா நடக்க போகுது? என்ன நீ செஞ்சிட போகிற? உச்சபட்சம் என்ன பேசிட போகிற? திருச்சியில் ஸ்கூல் நடத்தினேன். அந்த ஸ்கூல் எடுத்து போட்டோன்னா காலையிலே போய் நான் நைட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன், எல்லோரும் வாங்கினேன். காலையில் சமரசம் பேசி அவங்ககிட்ட முடிச்சிட்டேன். ஏதோ கொஞ்சோன்னு காசு கொடுத்துருப்பேன் போல், வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு உடனே அவனுடைய எல்லாத்தையும் பேப்பரை முதற்கொண்டு எல்லாம் போட்டு அவர் உடனே ட்ரீட்மெண்ட் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படியே பெண்ணுக்கு போயிட்டேன். இது உனக்கு ஒரு கேவலப்பட்ட பொழப்பு. இது உனக்கு ஒரு பொழப்பாடா? இந்த பொழப்புக்கு நீ வேறு ஏதாவது தொழில் செய்யலாம். அதுக்கு நான் மெமோ போட்டேன். 10,000 செலவழிச்சு மெமோ போட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். அதை அட்டாச்மெண்ட்டில் கொடுக்க சொல்லி நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன். அதே திருச்சியில் நம்ம நண்பர் சுரேஷ்னு சொல்கிறவர் தான் ஆர்டர் வாங்கினாரு. நீ மயிரமாக பிடுங்கன்னா லாயரவே பார்த்தா காசு போயிருன்னு சொல்லி பிச்சைக்கார பையில எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அந்த காசு அப்படியே அலாக்கா தூக்கி உன் வாய்க்குள்ளே போடணுன்ற. 70 வயசு ஆயிடுச்சு, காசு ஆசை போக மாட்டேங்குது ஒன்றை விட்டு. கேட்டால் ஆண்டவர் வர்றாருன்ற. ஆண்டவர் அங்கே உன்னையும் மாதிரி தத்தின முடிச்ச வீட்டில் வருவாரா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாடா? என்னடா பொழைக்கிறீங்க நீங்கள்? அடுத்தவனை குறை சொல்லி, அடுத்தவனை குற்றம் சொல்லி, அடுத்தவனை எப்போ பாரு எவனவாத ஒருத்தன் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா? நான் ரெடியாக தான் இருக்கேன். ரொம்ப மரியாதையாகவும் என்னால் கொடுத்த முடிஞ்ச அளவுக்கு தான் அந்த மரியாதை கொடுத்துருக்கேன். எனக்கு அவ்வளோ நேற்று நீ பேசுனது எனக்கு அவ்வளோ தூரம் வெறுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் என்னை பிடிச்சவங்க வராங்க, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். யாரை வாவான்லாம் சொல்கிறதில்ல. உன்னை பற்றி நான் யோசிக்கிறது பேசுகிறது கிடையாது. இருந்தாலும் உன் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை, நீ ஃபோன் எடுத்துருந்தா நான் பேசியிருந்திருப்பேன். உங்கள்கிட்ட அசிங்கமாகவே பேசியிருந்திருப்பேன். இதை விட ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்திருப்பேன். உன் பிள்ளைகிட்டலாம் எப்படித்தான் பேசுவியாடா? மானம் மரியாதை எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேர்த்துக்கு பேசாமல் போய் உட்காந்துக்கங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்க 2 பேரும் பிச்சைக்காரனத்தையும் சுற்றுறாங்க, கமலும் பாலாவும். நீ போய் உட்காந்துக்கிட்டு அழகை வேலை அவங்களுக்கே பார்த்துட்டு உட்காரு. வேறு யாரும் வரமாட்டாங்க. தேடி வந்து என்ன செய்ய? எவனுக்கும் 10 பைசா கொடுக்குறது கிடையாது. 10 பைசா பிரயோஜனமே இல்லை. பூரா நாசமாக போய் அழிஞ்சு எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு.
இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே பிடுங்கி தள்ளுது என்ன மயிரை பிடுங்கி தள்ளுது பூரா ரோட்லேயே உட்காந்துருக்காங்க. இதில் எதுக்கு உனக்கு இந்த இந்த வீண் வெட்டி போகாமல் உன் வயசுக்கு எதுக்கு? இப்போவும் ரொம்ப மரியாதையாக பேசியிருக்கேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு மரியாதையாக பேசியிருக்கேன். இனி அடுத்து நீ பேசாமலாம் இருக்காத. தயவுசெய்து கடைசி அவனுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நேற்று பேசுனோட இன்னும் ஒரு வீடியோ சேர்த்து போடு, அப்போ தான் இன்னும் நான் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். தப்பே கிடையாது. இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த திருச்சியில் இருக்கான் இல்லையா ஒரு அறவேக்கடை சுந்தர் தியாகராஜன், அவனுக்கு போட்ட வீடியோ தான். அதில் எந்த மாட்டு கருத்துமே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த விளங்காதவனுக்கு போட்ட வீடியோ தான் இது. அடுத்து நீ பேசுகிறா, உன்னை நான் பேச வேணான்னு சொல்லவே மாட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக பேசு, இதை விட ரொம்ப கத்தி பேசு, ஆதங்கத்தோடு பேசு. நான் எதிர்பார்க்குறேன். அந்த அல்லகையறியால் அவனையும் கூப்பிட்டு வச்சு நீயும் பேசு. நான் தாராளமாக மரியாதை, எந்த மாட்டு கருத்துமே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல என் ஆதார கடை கொடுக்குறேன், இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்லேயும் சரி அந்த நியோமேக்ஸுக்குள்ளேயும் சரி, ஒத்த சதுரடி நிலம் எங்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீ எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த நிறுவனத்துக்காரங்கிட்ட போய் உட்காந்து ஒத்த லோவா வாங்கியிருந்தோம் அப்படின்னா நீ சொல்கிற நான் கேட்குறேன். ஏதாவது ஒன்று ப்ரூஃபோட நிறுவி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த எச்சிகளை புத்தி வேலை செய்கிறதுக்கு நீ பேசாமல் உட்காந்து வேறு வேலை செய்யலாம். எதுக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க? இந்த 4000 பிளாட்டில் ஒரு 1000 பிளாட் ஒரு சங்கத்துலேருந்தே வந்து எடுத்திருப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற, கோர்ட்டுக்கு போடானா அதுவும் என் வேலை கிடையாது அப்படிங்கிற, சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணுறானா அதுவும் என் வேலை கிடையாது அப்படிங்கிற, யூடபிள்யூ நீங்களாம் போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்குற. அப்புறம் என்ன மையத்துக்கு நீ சங்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அது யூடபிள்யூ என்னைக்கு பார்த்து கொடுத்துட்டு போகுது, நீ என்ன மையத்தை பிடுங்குற உட்காந்து நீ என்னது காசை வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க? இந்த கேவலப்பட்ட போல போன இடத்துக்கு மக்கள்கிட்டயே பேசாத, எதுவுமே செய்ய, எதுவுமே எல்லாமே தப்புன்னு சொன்னால் அப்புறம் என்ன மையத்துக்கு நீ உட்காந்துருக்க? 100 சொன்னால் 10 நடக்குது. அந்த 10வது நடக்கிறதுக்கு தான்ங்கிறது நாங்கள் எல்லாம் போகிறோம். நீ மட்டும்தான் வீட்டில் படுத்துட்டு கால் ரெண்டி விரிச்சு படுத்துக்கிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருக்க. போனேன் என்ன பண்ணிட்டேன்னு. உன்னால் எதுவுமே முடியாது. நீ ஒரு கையாளாகாதவன். நீ என்ன மைத்துக்கு பேசுகிற? இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நீ எனக்கு போடு, நான் உனக்கு கண்டிப்பாக வீடியோ மூலியமாக பதில் சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருக்குமே வந்து நான் கொஞ்சம் இன்னும் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கணும் இந்த சுந்தர் தியாகராஜனை பற்றி. அவனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக பேசியிருக்கேன், ரொம்ப கம்மியாக பேசியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும்னு நினைக்கிறேன். இதை பாதிக்கப்பட்ட எந்த முதலீட்டாளர்களும் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து எதுவும் பேசிக்க வேண்டாம். இது வந்து முழுக்க அவனுக்கு போட்ட வீடியோ தான். அதனால் மட்டும்தான் மக்களே, எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். நன்றி, வணக்கம். சுந்தர் தியாகராஜா, வணக்கம்டா.